சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த வசனம் நமக்கொரு உன்னதமான நம்பிக்கையை தருகிறது. தீர்க்கதரிசியாகிய ஆபகூக் அநீதியையும் வன்முறையையும் கண்டு வேதனைப்பட்டபோது தேவன் அவருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அருளினார். சமுத்திரத்தின் ஆழம் முதல் அதன் கரைகள் வரை எப்படி தண்ணீர் முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறதோ அப்படியே தேவனுடைய பிரசன்னம் இந்த உலகம் முழுவதும் வெளிப்படும் காலம் வரும். அதேபோல் கர்த்தரை அறிவது என்பது ஏதோ ஒரு தகவலை தெரிந்து கொள்வல் அல்ல, அது ஒரு உறவு. ஒவ்வொரு இதயமும் அவருடைய அன்பையும் நீதியையும் ருசிப்பார்கள் என்பதே இதன் பொருள். இன்று உலகம் முழுவதும் குழப்பமாக தெரிந்தாலும் இறுதியில் தேவனுடைய மகிமை எல்லா இருளையும் நீக்கி பூமியை நிரப்பும் என்பது உறுதியான உண்மை. இந்த வாக்குத்தத்தம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. சமுத்திரத்தின் தண்ணீரை யாராலும் தடுக்க முடியாதது போல தேவனுடைய மகிமை பூமியில் பரவுவதையும் யாராலும் தடுக்க முடியாது. அந்த மகிமை இன்று நம் இருதயத்திலிருந்து தொடங்கட்டும். நம் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்போம். அவர் நம் வாழ்வில் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமேன்.